இன்னைக்கு ஐயா முதல்ல இன்னைக்கு ஒன்னாந்தேதி அப்படியா சரின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு அங்க ஒரு பலாப்பழம் சொலையை தூக்கி கொடுக்குறாப்புல. ஐயா என்ன பலாப்பழம் சொலையை கொடுக்கீங்க அப்படின்ட்டு. நான் தான் சொன்னேன் மாசமானா அவங்களுக்கு சொலையா பணம் சம்பளம் தருவாங்க அதான் அப்படிங்கிறாப்புல. இது ஜோக் தான் சொன்னேன். கொஞ்சமா சிரிக்கலாம்ல. ரெண்டாவது வந்து இன்னைக்கு பாம்பனி சார் கண்ணாடி போட்டு வந்திருக்கா என்னன்னு கேட்டீங்களா? அதை பத்தி ஒரு ஜோக்கு. கடையில் போயிட்டு ஆப்டிகல்ஸ் கடையில் போயிட்டு அவன் வந்து ஐயா எனக்கு கண் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன கண்ணாடி வேணும்னு சொன்னேன். அந்த கடைக்காரரை எடுத்து முகம் பார்க்குற கண்ணாடி எடுத்து காட்டுறேன். ஐயா நான் கண்ணாடி கட்டி நீங்கள் முகம் பார்க்குற கொண்டாடிங்கன்னா நல்லா பாரு நல்லா கண் தெரியும் பாரு அப்படிங்கிறாப்ல. அப்படி என்னன்னா அது முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சு சொல்ல ஆமா. அப்போ ரெண்டு மாணவர்கள் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஆசிரியர் ரொம்ப வாத்தியார் ரொம்ப இது பண்றாரா என்னன்னா இனிமே போற போக்குல உலகமே அழிஞ்சிரும் போலுக்கு, உலகத்துல அறிவே அழிஞ்சிரு போயிருக்கு, அறிவு அழிஞ்சிரு போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா இப்படி சொல்றாங்க? இல்ல இந்த நம்ம வாத்தியார் எப்ப பார்த்தாலும் உலக அறிவை பெருக்கணும் உலக அறிவை பெருக்கணுங்காரு. அப்படியே பெருக்கிக்கிட்டே இருந்து அழிஞ்சிருங்காது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி போயிட்டு இருக்கு. அடுத்து மூணாவது ஜோக்கு முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து என்னன்னா நம்ம ஒரு விவசாயி வந்து டீ கடையில் வந்து கடன் கேட்க வராப்ப. கடன் கேட்டு இன்னைக்கு ஒரு டீ கொடுங்க நான் வந்து அடுத்த மாதம் சேர்த்து தரேன். ஏற்கனவே போன மாதம் வாங்கின கடன் அது பழைய கடன், இன்னைக்கு புது கடை போட நீங்க ஒன்னாந்தேதி பார்த்தீங்கன்னா புது கடன். எப்போ பார்த்தாலும் கடனையே திருப்பி ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. என்னைக்காவது கடன் கொடுக்குற தேதியை ரினியூவல் பண்றியா அப்படின்னு சொல்றாப்ப. இப்படி போயிடுச்சு. அடுத்து வந்து அவர் ஒரு ஆலோசனை சொல்ற ஒரு பாஸ்கர் சொல்லி ஒரு ஆள் இருக்காரு. அங்க வந்துட்டு அவரு சொல்றாரு எப்ப பார்த்தா ஆலோசனை தான் சொல்றாரு. ஆனா அவர் பின்பற்றவே கூடாது. இந்த நாம வந்து சொல்றோம் ஐயா எனக்கு கடன் வாங்கினா கடன் ரொம்ப நெருக்குது, என்ன செய்ய தெரியல, இனிமேல் கடனே வாங்காத, நெருக்கடியான அது வந்து சிக்கனமா இருந்தாதான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி இந்த பக்கம் வந்து டீ கடையில வந்து அதே டீ கடையில வந்து அந்த பாஸ்கர் சொல்றாப்ல எனக்கு ஒரு 2 வடை ஒரு பஜ்ஜி ஒரு 4 டீ கொடு அப்படிங்கிறப்ப ஏற்கனவே கடன் நிறைய ஆகி போச்சு நீங்க கடன் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. ஆனா நேற்றுக்கு ராவுக்கு கூட நிறைய அட்வைஸ் பண்ணீங்க, இன்னைக்கு நீங்களே சொல்றீங்க அது அட்வைஸ் அவனுக்கு நான் என்ஜாய் பண்ணி வாழணும்ல, இன்னைக்கு கடனை கொடு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்படி கொண்டாந்து ஒருத்தர் வந்து கேட்கறாரு நீ வந்து கோபம் நிறைய வருத என்ன செய்யலாம், கோபப்படக்கூடாது, கோபப்பட்டாங்கன்னா வாழ்க்கையில வாழவே முடியாது, ரொம்ப சங்கட போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஒருத்தன் அந்த பக்கம் போறான் காலை நறுக்குன்னு மீச்சு போறாரு. ஆனா காலை நம்ம கண்ணு தெரியாத வைக்காது நீங்க பாஸ்கர் வந்து அட்வைஸ் பண்ணவர் வந்து கண்ணு தெரியாதவனாங்க காலை மிதிச்சு போறீங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு கத்துறாரு. இப்படிதான் ஆலோசனை சொல்றேன்னு சொல்லி பேர்ல ஆலோசனை சொன்னா அது அவங்களுக்கு ஆலோசனை வந்து அவங்களுக்கு வந்து இப்படி ஆயிடுது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை சொல்லிட்டு ஒரு சிங்கம் வந்து காட்டுக்குள்ள அடைஞ்சிட்டே இருக்கு. அதனால வயசாயிடுச்சு, பணிய முடியல. ஒன்றும் நரிட்டு சொல்லி என்னால வயசாயிட்டு அடைய முடியல, ஏதாவது விலங்குகள் இருந்தால் எனக்கு பசிக்கு இறையிட்டு கொண்டு கொடுது அப்படின்னு சொல்லுது. உடனே இந்த நரி வந்து தந்திரம் வைக்க பார்த்தீங்களா அப்படின்னு போயிட்டு அப்போ ஒரு கழுதை வருது. கழுதை வந்தோடனே கழுதை போய் சொல்றாங்க நீ வந்து வா சிங்கம் வந்து உன்னை வந்து இந்த காட்டுக்கே ராஜா வாக்குறேன்னு சொல்ற, என்னை எப்படி ராஜா வாக்க முடியும், இல்ல அவரோட பதவியை கொடுக்கணும்னு சொல்லி நீ வா அப்படின்னு சொல்லு. சரின்னு சொல்லி தலையாடிட்டு வந்தது கழுதை ஒரு கழுதையை பார்த்ததும் டக்குன்னு 2 கால் பாஞ்சு அந்த சிங்கம் வந்து கழுத்தை அமுக்கணும்னா அந்த 2 காது வந்து பிஞ்சு போச்சு. 2 காது மட்டும் பிஞ்சிட்டு கழுதை ஓடிடுது. திரும்ப என்ன இப்படி ஓடி போச்சு திரும்ப கூப்பிட்டு வர்றாங்க. திரும்ப அந்த நரி வந்து நான் கழுதையை பார்த்து ஏன் ஓடி போயிட்டேன், இல்ல நீ ராஜா வாக்குறான்னு சொல்றேன் என்னைய காது கடிச்சு விட்டுறது அப்படின்னு. இல்ல உன்னை ராஜாவாக்கி அங்க கிரீடத்தை தலையில சுடும் போது தலையில காது வந்து தடுக்குமேங்கிறதுக்காக தான் அப்படி பண்ணுச்சு அப்படின்னு சொல்லுது. அப்படியா நீ வா திரும்ப வா. அந்த திரும்ப போகும்போதும் அந்த கழுதை திரும்ப போயிட்டு பார்க்கும்போது திரும்ப இப்ப என்ன பண்ணுதுன்னா அந்த சிங்கம் வந்து பின்னாடி உள்ள வாழை பிடிச்சி கடிச்சு இழுத்துருது. பின்னாடி வாழை இருந்து போச்சு. இப்படி வாழை இருந்து போச்சு திரும்பவும் கழுதை ஓடிடுது. இப்ப இந்த நரி போய் கழுதையை திரும்ப கூட்டிட்டு வருது. என்ன அப்படின்னா ஏன் இப்படி ஓடி வருதுன்னா இல்ல நீ ராஜா வாக்கறான்னு சொல்ற, திரும்பவும் இப்ப பாரு என் வாழை இருந்து போச்சு. இல்ல வாழை எதுக்குன்னு சொன்னா நாளைக்கு நீ உன்னை வந்து சிம்மாசனத்துல உட்காரும் போது அந்த வாழை வந்து தடுக்கும், அதான் வாழை அடிச்சு இழுத்துது. நீ வா உன்னை ராஜா வாக்க போறேன்னு சொல்லி திரும்பவும் இந்த கழுதை திரும்பவும் வந்துருது. திரும்ப ஒரு கழுதை வந்தோடனே இப்போ கழுதையை அடிச்சு கொண்டுட்டு நரிட்டு சொல்லுது இங்க இருக்கிற எல்லா பாகங்களையும் திருப்பி வை, நான் போயிட்டு வரேன், அதுக்குள்ள பிடிச்சி வச்சுன்னா ஒவ்வொன்றா நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு இந்த சிங்கம் கொஞ்சம் தூரம் ஓய்வு இருக்கு. அந்த கழுதையை அடிச்சு கழுதையை நரி வந்து ஒரு பாகத்தான் பிரிச்சுட்டு மூளையை மட்டும் நரி தின்றுது. நரி மூளையை தின்ன உடனே சிங்கம் வந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் தின்னுட்டு என்னன்னா கழுதைக்கு மூளையை காணும், கழுதைக்கு மூளை என்ன ஏன் இங்க வந்துட்டு திரும்ப அப்படின்னு சொல்லுது. மூளை இருந்தா திங்க நீ
நீங்க போட்டி அப்படின்னு சொல்லுது. மூளை இருந்தா அந்த கல்வி வராது இந்த அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அதை சொல்ல சொன்னா பக்கத்துல இருக்கால